சீசன் 1ல கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமான துப்பாக்கி சண்டைக்கு அப்புறம் அந்த கேங்ஸ்டரை கேரி சுட்டுறா. அந்த பரபரப்பான சூழ்நிலையில அவ செத்துட்டுதான் நினைச்சு அடிபட்டு கடந்த லூகாஸை மட்டும் அழைச்சிட்டு அங்கிருந்து போயிடுறா. ஆனா அதுக்கப்புறம் போலீஸ் அங்க வந்து பார்க்கும் போதுதான் தெரியுது கேங்ஸ்டரோட பாடி அங்க கிடைக்கல. சோ அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்றது யாருக்குமே அப்ப தெரியல. அதுக்கப்புறம் இவங்க ரகசியமா காட்டுக்குள்ள புதைச்சு வச்சிருந்த அந்த ஒரிஜினல் ஷெரீஃபோட பாடிய ஊர்க்காரங்க கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. அந்த பாடி யாருதுன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக போலீஸ்காரங்க அதை DNA செக்அப் பண்ண அனுப்புனாங்க. போதாகரைக்கு லூகாஸ் பாக்ஸரோட சண்டை போடுற வீடியோவை அமெரிக்காவில் இருக்கிற ஒரிஜினல் லூகாஸோட பையன் பார்த்துடுறான். இதோட தான் சீசன் 1 முடிஞ்சது. இப்ப நம்ம சீசன் 2க்கு போலாம். பச்சரோட ரொம்ப நாள் ஆசையே அந்த ரெட் இந்தியனோட கேஸ்னோ பிசினஸும் அந்த ஹோட்டல் பிசினஸ்குள்ளயும் எப்படியாவது என்டர் ஆகிறது தான். ஏன்னா அவனோட இல்லீகல் பிசினஸ் பணத்தை கணக்கு காட்டுறதுக்கு கேஸ்னோ பிசினஸ் தான் சரியான வழின்னு நினைச்சான். அந்த ஹோட்டல் கட்டுறதுக்கு உண்டான லீகல் இல்லீகல் வேலைகள் அத்தனையும் பச்சர் தான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தான். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த நேரத்துல கரெக்டா அந்த கேசினோட ஓனர் ரெட் இந்தியன் உடம்பு முடியாம திடீர்னு இறந்து போறாரு. நிலைமை அப்படியே தலைகீழ மாறுது. ரெட் இந்தியனோட பையனும் அவன் பொண்ணும் பிசினஸ கையில எடுக்கிறாங்க. பச்சரை கேஸ்னோ பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல இருந்து மொத்தமா அவனை கழட்டி விடுறானுங்க. இதனால அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஈகோ மோதல் வெடிக்குது. அந்த மோதலின் முதல் கட்டமா பச்சர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு அந்த ஹோட்டல் கட்டுமான வேலைகள் இருந்த ஆட்கள் எல்லாரையும் மிரட்டி வெளியேற்றி மொத்த வேலையும் அதிரடியா நிறுத்தினான். இதுக்கு பழி வாங்கறதுக்கு ரெட் இந்தியன் பையன் என்ன பண்றானா பச்சரை போட்டு தடுறதுக்கு ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறான். அவனையும் பச்சரோட ஆளு அவனை கொன்னு பார்சலை அவன் வீட்டுக்கே அனுப்பி வச்சான். பிரச்சனை பெருசாகி கைமீறி போறதை தெரிஞ்சுக்கிட்ட பச்சர் ரெபேக்காவை இந்த இடத்துல வச்சிருக்கிறது சேஃப் இல்லைன்னு நினைச்சு அவளை அவங்க அப்பா வீட்டுக்கே அனுப்பி வைக்க பாக்குறான். ஆனா ரெபேக்காவோ அந்த வீட்டுக்குள்ள ஒரு கைதியா இருந்து நொந்து சாகிறதுக்கு பதிலா பச்சரோடவே இருந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து சாகிறதே மேலன்னு ஒரு அதிரடியான முடிவை எடுக்கிறா. ஒரு கிரிமினல் இருக்கிறது பத்தாதுன்னு இப்ப ரெபேக்காவும் அவங்க கூட சேர்ந்து கிரிமினல் ஆக்டிவிட்டில இறங்க ஆரம்பிச்சிடுறா. அந்த ரெட் இந்தியன் பையனை நிம்மதியா இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி அந்த மொத்த ஹோட்டலுக்கும் பாம் வச்சு தகர்த்துறான். இந்த குண்டு வெடிப்புல ரெட் இந்தியன் பையனோட கனவு மட்டும் கிடையாது, அந்த சிட்டி மேயரும் பரிதாபமா இறந்துடுறாரு. பச்சருக்கு அந்த மேயருக்கும் ஏற்கனவே ஆகுறது இல்ல. பச்சருக்கு ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. போலீஸால கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஒரிஜினல் ஷெரீஃப் லூகாஸ் வுட் பாடிய பெருசும் ஜப்பானும் மார்ச்சரிக்குள்ள பூந்தே தூக்கிடுறாங்க. அந்த பாடியை எடுத்துட்டு போயிட்டு இன்னும் குழிய ஆழமா தோண்டி அவனை புதைக்கிறாங்க. அப்பதான் ஜப்பான் பெருசா பார்த்து இவ்வளவு வயசாகுது இன்னும் ஒரு டெட் பாடியை ஒழுங்கா புதைக்க தெரியலடா உனக்கு அப்படின்னு அவனை கிண்டல் அடிக்கிறான். கடைசியா நடந்த சண்டையில ராக்கெட் லான்ச்சர் மிஷின் கன்ஸ்னு மாடர்ன் டைப் ஆஃப் ஆர்ம்ஸ் நிறைய யூஸ் பண்ணி தான் அங்கே சண்டையே நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய போரே நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு சின்ன டவுன்ல இவ்வளோ பெரிய வன்முறை நடந்ததால FBI அதை விசாரிக்க ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட்டை அனுப்பி வைக்கிறாங்க. வந்தவன் ஒருத்தரா தனித்தனியா கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சான். அப்ப கேரியை விசாரிக்கும் போது என்னோட அப்பா ஒரு பெரிய கேங்ஸ்டர், அவருக்கும் எனக்கும் பர்சனலா ஒத்து போகல, அதனாலதான் வீட்டை விட்டு நான் வெளியே வந்தேன். ஒரு புது வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா விதிவசமா என் அப்பாவுக்கு நான் இருக்கிற இடம் தெரிஞ்சு அவர் என்ன பழி வாங்க என் பையனை கடத்திட்டு போயிட்டாரு. ஒரு அம்மாவா என் பையனை காப்பாத்த நான் எதை வேணாலும் செய்வேன், அதை தான் அன்னைக்கு நான் செஞ்சேன் அப்படின்னு இவரோட வாக்குமூலத்தை கொடுக்குறா. உங்க அப்பாவை சுட்டல, அவர் இன்னும் உயிரோட இருப்பாருன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டா அவரை நான் மார்புலியும் வயிற்றுல பகுதியில் தான் சுட்டேன், மேபி அவ உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றா. அவன் நினைச்சது கரெக்ட் தான். அன்னைக்கு குண்டடிப்பட்டு ஒரு காட்டுக்குள்ள போய் விழுந்து கிடக்குறான் அந்த கேங்ஸ்டர். இன்னும் அவன் உயிரோட தான் இருக்கான். அப்பதான் அந்த FBI அதிகாரி லூகாஸ் அவன் உயிரை கொடுத்து உன் பையனை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டான். லூகாஸ்க்கு என்னோட பாஸ்ட் லைஃப் பத்தி ஓரளவுக்கு தெரியும். அவர் ஒரு ஷெரீஃப், என் பையனை மீட்டெடுக்க அவர் ஹெல்ப் பண்ணாரு, வேற எந்த உறவும் அவருக்கு எனக்கு இல்ல அப்படின்னு சொன்னான். ரொம்ப சாதுரியமா கேரி அவ கேள்வி பதிலுக்கு சொன்னாலும் ஆனா அந்த FBI அதிகாரிக்கு இவ சொன்ன பதில்ல பெருசா சாட்டிஸ்ஃபை இல்லாத மாதிரி தான் தெரியுது. இன்சு, பிளாக்கி அப்புறம் அந்த லேடி போலீஸ் கெல்லி 3 பேரும் புரோட்டோகால் சரியா ஃபாலோ பண்ணல. எந்த ஒரு ஆர்டரும் இல்லாம அந்த சண்டை வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால அவங்கள வேலையை விட்டு தூக்காம அவங்க எல்லாருக்கும் ப்ரொபஷன் காலத்துல நீங்க வேலை செய்யணும் அப்படின்னு இந்த அதிகாரி அவங்களுக்கு ஆர்டர் போட்டான். ப்ரொபஷன்னா என்னன்னா ஒரு வார்னிங் மாதிரி. அடுத்த 1 வருஷத்துக்கு நீ ஒழுங்கா வேலை செய்யறியா இல்லையா நாங்க கண்காணிப்போம், கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் நீ வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இதுக்கு பேரு தான் ப்ரொபஷன் பீரியட்ன்றது. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா இதற்கெல்லாம் மூல காரணமா இருந்த லூகாஸை எந்த ஒரு தண்டனையும் தராம அவனை விடுவிச்சிடறான். ஏன்னா அவன் சண்டை நடந்த நேரத்துல அவன் ஆக்டிங் டியூட்டில இருந்தது இன்ஸ்பெக்டர் தான். இவன் எந்த ஒரு வெப்பனும் அங்க எடுக்காம தான் அங்க போயிருக்கான். அதனால அவனுக்கு மறுபடியும் ஷெரீஃப் பதியை கொடுத்துடுறான். ஆனா அந்த FBI அதிகாரிக்கு லூகாஸ் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்றான்.
லூகாஸை விடுவிச்சது, அதுக்கப்புறம் அந்த 3 பேருக்கு வார்னிங் கொடுத்து அனுப்புனது எதுவுமே இன்னொரு FBI ஏஜென்ட்டுக்கு பிடிக்கவே இல்லை. அந்த ஆள் இங்க வந்ததுல இருந்தே ஏதாவது ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. மார்ச்சர்ல வச்சிருந்த டெட் பாடி காணா போகுது, ஸ்டேஷன்ல வச்சிருந்த பச்சரோட எவிடன்ஸ் மறைஞ்சு போகுது. இவன் இது வரைக்கும் சட்டத்தை ஃபாலோ பண்ணதே கிடையாது. இவனுக்கு மறுபடியும் எந்த அடிப்படையில அவனுக்கு ஷெரீஃப் பதவியை கொடுக்குறீங்க அப்படின்னு இவன் கத்துறான். அதுக்கு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி, நான் என்ன பேசணும்னு நீ சொல்லாத, அது எனக்கு தெரியும்னு கண்டிக்கிறான். நான் இங்க மெனக்கிட்டு வந்தது இவனுங்களுக்காக கிடையாது, அந்த கேங்ஸ்டருக்காக. அவனுக்கு நான் ரொம்ப நாளாவே கட்டம் கட்டிட்டு இருக்கேன், எந்த கேஸ்லயும் அவன் சிக்க மாட்டேங்கிறான். அவன் மட்டும் உயிரோட இருந்தானா கண்டிப்பா மறுபடியும் இந்த ஊருக்கு வருவான். அதுக்கு இவன் இங்க இருந்தாகணும். இவனை வச்சுதான் நான் அவனை பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு போனான். இந்த FBI ஆபீசருக்கு லங் கேன்சர் இருக்கு. இவன் சாகிறதுக்குள்ள அந்த கேங்ஸ்டரை பிடிச்சி உள்ள தூக்கி போடணும்ன்றதுதான் இவனோட நீண்ட கால ஆசையே. கேரி துப்பாக்கி பயன்படுத்தியதால அவளுக்கு 30 நாள் ஜெயில் தண்டனை கிடைக்குது. அவளுக்கு உடம்புக்கு முடியாத பையன் இருக்கிறதால கோர்ட் அவளுக்கு 3 நாள் அவகாசம் கொடுக்குது. 3 நாள் கழிச்சு பேன்சி போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகலான்னு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. கேரி வீட்டை விட்டு வெளியேறி ஒரு ஹோட்டல்ல தங்குறா. இப்ப அவளுக்கு நிறைய பண நெருக்கடி இருக்கிறதால அவளோட பழைய தொழில கையில் எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. அதனால ஏற்கனவே ஜப்பான் போட்ட பிளான்ல அவளை டீம்ல சேர்த்துக்கிறாங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு கேஸ்ல இருந்து பணம் எடுத்துட்டு வர ட்ரக்கை 3 பேரும் கொள்ளடிக்க பிளான் பண்றாங்க. கேரி கார் ஓட்டுறதுல கில்லாடி, காரை ரிவர்ஸ்லயே ஓட்டுறா. பிளான் பண்ண மாதிரி செக்யூரிட்டி மாதிரி அந்த ட்ரக்குக்குள்ள போய் எல்லா பணத்தையும் தூக்கி காருக்குள்ள ஏறியணும். இருக்கிற எல்லா மூட்டையும் தூக்கி போட்டுறான் ஜப்பான். ஆனா டைம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு ஜப்பான் வண்டிக்குள்ள இருந்து வந்துடுறான். ஆனா லூகாஸ் இன்னும் 2 பேக் இருக்குதுன்னு சொல்லி மறுபடியும் அந்த உள்ள போய் 2 பேக்கை தூக்கி போடுறான். அப்பதான் அந்த செக்யூரிட்டி பாத்துறான். பெரிய ஷூட் அவுட் நடக்க ஆரம்பிச்சிருது. கடைசி நேரத்துல கரெக்டா வண்டிக்குள்ள வந்துடுறான் லூகாஸ். 2 வண்டியும் தனித்தனியா போகுது. அவங்க போட்ட பிளானை சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்றிடுறாங்க. எல்லாமே கரெக்டாக தான் போய்கிட்டு இருந்தது. திடீர்னு யாரோ ஒருத்தன் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு அவங்கள ஷூட் பண்ண ஆரம்பிச்சான். ஒரு கட்டத்தில் கரெக்டாக போய் மாட்டிக்கிறாங்க. இந்த ஹெல்மெட் போட்டு இந்த ஆசாமி அவங்கள விடாமல் சுட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த நேரத்தில் தான் ஒரு வேகமாக வந்த ட்ரக்கு அந்த ஷூட்டரையும் பைக்கரும் ஒன்னா சேர்த்து அடிச்சு தூக்கி போட்டுச்சு. அந்த வண்டி முன்னாடி நின்னதால எல்லாரும் அந்த வண்டியில ஒரே ஒரு பேகை மட்டும் தூக்கி போட்டுக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சாங்க. யாருடான்னு பார்த்தா நம்ம பெருசோட வேலை தான். அந்த ஹெல்மெட் போட்டு ஷூட் அவுட் பண்ணது யாருன்னு பார்த்தா ரெட் இந்தியனோட பொண்ணு. இப்ப லூகாஸ் ஷெரீஃப் மாதிரி அந்த சம்பவத்தை இன்வெஸ்டிகேட் பண்றான். இது கண்டிப்பா பச்சரோட வேலையா தான் இருக்கும்னு சொல்றான் அந்த ரெட் இந்தியன் பையன். அப்பதான் லூகாஸ் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த பணத்துல ஏதாவது சீரியல் நம்பர் ஏதாவது இருக்கான்னு அவன்கிட்ட கேட்டான். சார், அது நேத்து வரைக்கும் இன்னொருத்தன் பாக்கெட்ல இருந்த பணம், அதுல எப்படி நாங்க சீரியல் நம்பர்லாம் நோட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னான். அவன் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு அதனால தானே இதை பிளான் பண்ணி தூக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பான். லூகாஸ்க்கு ஒரு டவுட் கிளியர் ஆயிடுச்சு. அந்த பணத்தை நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்த நாள் கோர்ட் ஆர்டர் படி கேரிய இவனே அழைச்சிட்டு போய் ஜெயில விடுறான். லூகாஸ்க்கு அவ பாட்டு நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தா, நம்ம அவளை போய் பார்க்க போய் தான் இப்ப நம்மளோட நிலைமை அவளுக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியில தான் காரை ஓட்டிக்கிட்டே போறான். இங்க ஹோட்டல்ல ஜப்பான் லூகாஸ் கிட்ட நம்ம இங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றான். நீ இங்க இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லு, நம்ம இங்க இருக்கலாம் அப்படின்னு லூகாஸ்ட கேக்குறான். ஆனா லூகாஸ் எந்த ஒரு காரணமும் அவன்கிட்ட சொல்லல. கேரி 30 நாள் ஜெயில இருக்கிறதால அவ பொண்ணு தனிமைப்பட்டு இருக்கா. அவளை பாத்துக்கணும், அவளுக்கு பாதுகாப்பா தான் அவன் இருக்கணும்னு நினைக்கிறான். இந்த பிளட்டி சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் ஜப்பான்கிட்ட சொல்லவே முடியாதுல்ல, அதனாலதான் அதை மறைக்கிறான். இங்க இந்த ரெட் இந்தியன் பையன் அவனோட கேசினோ பணத்தை பச்சர் கொள்ளடிச்சுட்டான்னு நம்பி பச்சரோட மீட் ஃபேக்டரியை பாம் வச்சு தகர்த்துறான். அதுக்கப்புறம் அவனை போன் பண்ணி வேற மிரட்டுறான். பச்சரும் பதிலுக்கு என்ன பண்றான்னா, அவன் வீட்டுக்குள்ள நைட்ல பூந்து அந்த செத்த மாடுகளை எல்லாத்தையும் அவன் பாத்டப்ல கொட்டி, அடுத்த வாட்டி என் மேல கை வைக்கிற மாதிரி இருந்தா இன்னும் 4-5 வாட்டி யோசிச்சு என் மேல கை வை, அடுத்த வாட்டி மாட்டு தலை டபுளா இருக்காது ஊன் தலை தான் இருக்கும்னு அவனுக்கு ஒரு லாஸ்ட் வார்னிங் கொடுத்துட்டு போறான். ஒரு நதிக்கரை ஓரமா ரெட் இந்தியன் கம்யூனிட்டில இருக்கிற ஒரு பொண்ணை யாரோ கொடூரமா கொண்டு போட்டு வச்சிருக்காங்க. லுகாஸ் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்போ அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு அமீஷ் கம்யூனிட்டியை சேர்ந்த பையன் அப்படின்னு தெரிய வருது. இந்த 2 கம்யூனிட்டி ஏற்கனவே நிறைய வாக்கிய தகராறு இருக்கு. இவங்களோட நிலத்தை எல்லாத்தையுமே இந்த அமீஷ் கம்யூனிட்டிக்காரங்க தான் புடுங்கிட்டாங்கன்னு சொல்லி பல 100 வருஷம் பகை அது. இப்போ ஒரு அமீஷ் பையன் அவங்க ஜாதி பொண்ணை கொண்டுட்டான், அவங்க ஆளுங்க தான் அவனை மறைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கு. இந்த அமீஷ் கம்யூனிட்டின்றது லூகாஸ் ஸ்டேஷன் பார்டருக்குள்ள தான் வரும். இந்த ரெட் இந்தியன் பகுதி பக்கத்து ஊரு. இவனுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இங்க கிடையாது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த அமீஷ் கம்யூனிட்டி பையன் ரெபேக்காவோட பிரதர், அதாவது பச்சரோட அக்கா பையன். இந்த குடும்பம் தான் அவனை மறைச்சு வச்சிருக்குன்னு சொல்லி நிறைய ஆளுங்க பச்சரோட குடும்பத்தை அட்டாக் பண்ண வந்தாங்க. நல்ல வேலை பச்சர் அங்கேதான் இருந்தான். அவங்கள அடிச்சு ஓட விட்டான். பச்சர் இவங்க எல்லாரும் உயிரையும் காப்பாத்தினா. ஆனா அவங்க அப்பன் அவன்கிட்ட ஒரு விஷயத்துக்கு வன்முறை தீர்வாகாது அப்படின்னு அவனுக்கு அறிவுரை சொல்றான். நீ இப்படியே பேசிக்கிட்டு அவங்க கிட்ட போனா உன் தலைமுறையே இல்லாம
இல்லாம ஆக்கிடுவான், ஜாக்கிரதை அப்படின்னு அவன் சொல்லிட்டு போனான். லேடி போலீஸ் கெல்லிக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. இந்த ரெட் இந்தியன் கம்யூனிட்டி பொண்ணு அமீஷ் கம்யூனிட்டி பையனை லவ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரெட் இந்தியன் கம்யூனிட்டி பையனை லவ் பண்ணிருக்கா. அவனை கைட்டி விட்டு தான் இந்த அமீஷ் கம்யூனிட்டி பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அன்னையில இருந்தே அவன் இந்த பொண்ணுக்கு நிறைய இமெயில்ஸ் அனுப்பி மிரட்டி இருக்கான். ஆனா அவனை பிடிக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அவன் பேரு ரெட் போன். அவன் தன்னோட நிலத்தையும் இனத்தையும் வெள்ளக்காரங்க அவன்கிட்ட இருந்து புடுங்கிட்டாங்கன்னு நினைக்கிறவன். அதை மறுபடியும் இவங்கிட்ட இருந்து எப்படியாவது கொண்டு வரணும்னு கோட்பாடுல இருக்கிறவன். இங்க இருக்க பாதி பசங்களை தூண்டி விட்டு இது மாதிரி வன்முறையில ஈடுபடுத்துறதா அவனோட வேலையே. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு போலீஸோ இல்ல மற்ற அதிகாரிகளோ போனா தகுந்த வாரண்ட் இல்லாம நம்ம போகவே முடியாது. அப்படி போனா அது ரொம்ப ரிஸ்கா போகும் அப்படின்னு சொல்றான். அவன் தம்பியை பிடிக்கணும்னா நம்ம அவங்க ஊருக்குள்ள இறங்கிதான் ஆகணும். அதுக்கு நம்ம FBI கிட்ட வாரண்ட் வாங்கி ஆகணும். ஆனா இந்த விஷயத்த நம்ம FBI கொண்டு போய் அவனுக்கு அப்ரூவல் கேட்கறதுக்குள்ள ரெட் போனோட டீம் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. இந்த கலவரத்தை ஊதி பெருசாக்கிடுவானுங்க. அதனால வழக்கம் போல லூகாஸ் எந்த ஒரு வாரண்ட் இல்லாம அந்த ஊருக்கு விசாரணைக்கு போனான். அந்த ஏரியாக்குள்ள போன உடனே வெள்ளக்கார நாய்களே வெளியே போங்கன்னு எல்லாரும் கோஷம் போட ஆரம்பிச்சாங்க. நாங்க இங்க விசாரிக்க தான் வந்திருக்கோம்னு சொல்லியும் அவங்க யாருமே கேட்கல. லூகாஸ் மட்டும் பின்கது வழியா உள்ள போந்துடுறான். அப்ப ஜெயிண்ட் மாதிரி ஒருத்தன் அங்க வந்தான். உன் தம்பி கிட்ட பேசணும் அப்படின்னு ஒத்த வார்த்தை தான் சொன்னான் அவனுகிட்ட. அவன் எந்த கோவத்துல இருந்தானோ அவனை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சுட்டான். ரெண்டு பேருக்கும் நடுவுல பயங்கரமா சண்டை முட்டிக்குச்சு. சண்டை ரொம்ப மும்முரமா போயிட்டு இருந்தது. லூகாஸ அசால்ட்டா கிழிச்சு தூக்கி எறிஞ்சிருப்பான் அவன். நல்ல வேலையா லேடி போலீஸ் கிள்ளி நடுவுல வந்ததால அவன் தப்பிட்டான். கொஞ்சம் டைவர்ஷன் கிடைச்ச கேப்ல லூகாஸ் பின்னாடியே போய் அவன் கழுத்தை பிடிச்சி ஒரு வழியா அவனை அரெஸ்ட் பண்ணான். அவனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்குள்ள அழைச்சிட்டு போகும்போது தான் ஒரு பையன் அவனை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அந்த பையன் லூகாஸ் கிட்ட பேசணும்னு சொல்லி அவனை மீட் பண்ணான். இவன் தான் ஜேசன், ஒரிஜினல் லூகாஸோட பையன். அவன் உள்ள வந்ததும் நீ எங்க அப்பா இல்லையே அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னான். அவன் பேச்சுல இருந்தே இவன் ஒரிஜினல் ஷெரீஃபோட பையன் தானே அவனும் புரிஞ்சுக்கிறான். அவனுக்கு எந்த மறுப்பும் இல்லாம அவனும் உண்மையை ஒத்துக்கிட்டான். நான் உங்க அப்பாவை கொல்லல, அதை நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஒரு போலீஸ்காரனை கொண்டுட்டு அவனோட பதவியில வந்து உட்கார்ற அளவுக்கு நான் முட்டாளி இல்ல. அதுக்கப்புறம் அவனை பாருக்கு அழைச்சிட்டு போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட சொன்னான். அப்பதான் ஜேசன் ஒண்ணுகிட்ட எனக்கு ஒரே ஒரு வேலை மட்டும்தான் ஆகணும், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்டான். நீங்க எங்க அப்பா இடத்துக்கு வந்திருக்கீங்க, அவராவே நீங்க மாறிட்டீங்க. உங்களோட ஐடி கார்டு, சோசியல் செக்யூரிட்டி நம்பர் எல்லாத்தையுமே நீங்க மாத்திட்டீங்க. அதே போல எனக்கும் நீங்க செய்யணும் அப்படின்னு கேட்டான். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நான் என்னோட ஐடென்டிட்டியை மொத்தமா மாத்திட்டு ஏதாவது ஊர்ல போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். உங்களுக்கு யாராவது அது மாதிரி ஆள் தெரிஞ்சா என்னோட ஐடென்டிட்டியை மாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டான். எனக்கு இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன், மறுபடியும் இந்த இடத்துக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்பதான் லூகாஸ் எனக்கு நீ 2 நாள் டைம் கொடு, உன்னோட மொத்த ஐடென்டிட்டியை நான் மாத்திடுறேன், அது வரைக்கும் நான் சொல்ற இடத்துல இரு, வெளியே எங்கேயுமே வந்துடாத அப்படின்னு சொன்னான். அப்பதான் பெருசு கிட்ட வந்து டேய் இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு அவனை மிரட்டி பணம் பறிக்கலாம்னு நினைச்சிடாத. உங்க அப்பாவை கொன்னவன் அவன். நீ தேவையில்லாம குட்டையை குழப்ப பார்க்காத. உங்க அப்பா போச்சாதான் எனக்கு தெரியும், உன்னையும் ஃபேமிலியோடவே சேர்த்துடுவேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஜப்பான் கிட்ட கூப்பிட்டு போய் இவனுக்கு தேவையான ஐடென்டி கார்டை ரெடி பண்ண சொல்லிட்டு அவன் பாதுகாப்புலயே அங்கேயே விட்டுட்டு வந்தான். இந்த ரெட் இந்தியன் பையன் இவனுக்கு கம்யூனிட்டி ஆளுங்களை வாரண்ட் இல்லாம கைது பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அவன் ஒரு வக்கீலோட உள்ள வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் ரெட் போனோட தம்பி ஒரு மைனர், அவனை மட்டும் வேணா ரிலீஸ் பண்றோம், ஆனா இந்த ரெட் போன் போலீஸே அடிச்சிருக்கான், இவனை ரிலீஸ் பண்ண முடியாது, நாங்க கோர்ட்ல ஒப்படைக்கிறோம், நீங்க அங்கே பாத்துங்கன்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறான். ரெபேக்கா அவ காணா போன தம்பியை தேடி ஒரு இடத்துக்கு போறா. அப்போ ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்ட ஆளு அவளை போட்டு தள்ள ட்ரை பண்றான். அந்த ஆளு அடிச்சு தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து ஓடி வந்தா. அப்ப ரோந்துல இருக்கிற லூகாஸ பார்த்து நடந்ததெல்லாம் சொல்ல உடனே லூகாஸ் அந்த இடத்துக்கு போய் காட்டுக்குள்ள ஃபுல்லா தேடிட்டு இருக்கும் போது அதே ஆள் மறுபடியும் லூகாஸ் பின்னாடியே வந்து அவனை அட்டாக் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக பாக்குறான். அப்ப கரெக்டா லூகாஸ் அவனை காலிலே சுட்டுறான். இருந்தாலும் அவன் தப்பிச்சு போயிடுறான். லூகாஸ் அந்த அமீஷ் பையனோட ஃப்ரெண்டை விசாரிக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அவங்களோட வாத்தியாருக்கும் இவனுக்கும் அடிக்கடி சண்டை வருவான். இவனும் அவங்க அக்கா ரெபேக்கா மாதிரியே மாறிடுவான் அப்படின்னு அடிக்கடி அவனை போட்டு திட்டுவாரான். இவன் ரெட் இந்தியன் பொண்ணோட பேசுறதும் பழகிறதும் நிறைய வாட்டி இவர் பார்த்து அவனை கண்டிச்சு இருக்காரு. இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த பையன் சொல்றான். அதே நேரத்துல இதே விஷயத்த ரெபேக்கா கிட்ட அவளோட அக்காவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. லூகாஸ் உடனடியா அந்த அமீஷ் ஸ்கூல் வாத்தியார பார்க்க போனான். அவன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அவனை பார்க்கறதுக்கு ரொம்ப சாதுவா இருந்தான்.
ரொம்ப நேரமா அவனை பத்தியும் அமீஷ் பையனை பத்தியும் பேசிக்கிட்டு இருந்தான். நான் அவனை திட்டினது எல்லாமே உண்மைதான். நான் அவன்கிட்ட கொஞ்சம் கண்டிப்பா தான் இருந்தேன். நம்ம கடவுளை பத்தி சொல்லி கொடுக்கறது தான் என்னோட வேலையே. அவங்க அக்கா மாதிரியே இவனும் தப்பான வழிக்கு போயிடக்கூடாது, அதுக்காக மட்டும்தான் கொஞ்சம் கண்டிப்பா இருந்தேன். அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொன்னான். என்னடா இவன் ரொம்ப நல்லவனா இருப்பான் போலவே நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் டீ சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டான். லூகாஸும் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவன் எந்திரிச்சு அந்த டீ பாட்டு எடுக்க போகும்போது அவன் நொண்டி நொண்டி போறத அவன் கவனிச்சான். என்ன நொன்றீங்கன்னு இவன் கேட்டான். கால் கொஞ்சம் சுளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வாத்தி. சுளுக்கு பிடிச்சா ரத்தம் வருமாடான்னு இவன் கேட்டான். அடுத்த செகண்ட்லயே அந்த டீ பாட்டை அவன் மேல தூக்கி போட்டான். ஆனால் லூகாஸ் அதுக்கு முன்னாடியே உஷாராயிட்டான். அதே நேரத்துல பட்சர் ரெபேக்காவும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. லூகாஸ் அவனை ரொம்ப நேரமா அடிச்சு பார்த்து உண்மையை கக்க வைக்கலாம்னு பாக்குறான். ஆனா இவன் அடிக்கலாம் அவன் ஒத்தே வரல. அப்பதான் பட்சரு, உன்னோட அடிக்கலாம் அவன் வாயே திறக்க மாட்டான், என்னகிட்ட ஒரு 10 நிமிஷம் விடு, நான் உண்மையை கக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூகாஸை வெளியே அனுப்புனான். இவன் எதுவுமே பேசல. அங்கிருந்து ஒரு ஷார்ப்பான ஆயுதத்தை வாய்க்குள்ள விட்டு ஒரு சொருவுனான். அதுக்கப்புறம் ஒரு இடிக்கி மாதிரி ஒண்ணு வச்சிருந்தான். அவனோட பல்ல ஒண்ணா புடுங்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரத்துல பல்லோட சேர்ந்து உண்மையும் வெளியே வந்துருச்சு. அமீஷ் பையனை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்ற விஷயத்த அவன் சொல்லிடுறான். லேடி போலீஸ் கென்னியும் பிளாக்கியும் அந்த ரெட் போனை ஜெயிலுக்கு மாத்தணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனா ஹைவேஸ்க்கு போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த காருக்குள்ள உட்காந்துட்டு ஏதோ மந்திரம் மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தான். இவன் என்னடா பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா திடீர்னு காலால அங்க இருந்த இரும்பு கம்பியை போட்டு எட்டி மிதிக்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரத்திலே காரோட கண்ட்ரோல் இழந்து ஒரு இடத்துல போய் இடிச்சு குப்பரக வந்துருது. அதுக்கப்புறம் அவனோட ஆளுங்க சுத்தி வந்துடுறாங்க. அப்பதான் அவன் தெனாவிட்டா, உங்க ஷெரீஃபை மறுபடியும் நான் பார்க்க வருவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சான். கேரியோட பொண்ணு சில பசங்களோட சேர்ந்து தம் அடிச்சுட்டு இருக்கிறத பார்த்து லூகாஸ் அவளை கூப்பிட்டு அறிவுரை சொல்லிட்டு இருந்தான். அதை பார்த்த ஜப்பானு அவ போனதுக்கு அப்புறம், டே இப்பதான் புரியுது நீ ஏன் இந்த ஊரை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கன்னு. நீ என்ன அவளுக்கு பெரிய பாதுகாப்புன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ இங்க இருக்கிறது தான் அவளுக்கு ஆபத்தே. மூடிக்கிட்டு இந்த ஊரை விட்டு கிளம்புற வழியை பாரு, அவளாவது நிம்மதியா இங்க வாழட்டும்னு சர்க்காஸ்டிக்கா அவனுக்கிட்ட சொன்னான். அப்பதான் லூகாஸ், கேரி ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு, நீ அந்த டைமண்ட்ஸுக்கு பையர்ஸை புடி, நீ சொன்ன மாதிரியே இந்த வேஸ்ட்டை கலைச்சிட்டு இந்த ஊரை விட்டு கிளம்பிடலான்னு சொன்னான் லூகாஸ். கவலையப்படாத, இன்னும் ஒரே வாரத்துல நல்ல செய்தியா சொல்றேன் அப்படின்னு சொன்னான். பட்சரு ரெட் இந்தியன் பையனை பார்க்க போய், உங்க கம்யூனிட்டி பொண்ணை கொன்னது எங்க ஆள்ல ஒருத்தன் தான், அந்த கொலகாரனோட பல்ல புடுங்கி உங்ககிட்ட வச்சிருக்கேன், இதை காட்டி உங்க கம்யூனிட்டியில போய் நீ பெரிய ஹீரோவா ஆகிக்கோ, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நம்ம 2 பேரும் இதே போல அடிச்சுக்கிட்டே இருந்த யாருக்குமே நல்லது இல்ல, 2 பேரும் சேர்ந்தாதான் பவர். இப்படியெல்லாம் அவன்கிட்ட பேசி சமாதானம் விட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவனோட தங்கச்சிக்கு இவன் கூட கை கோர்க்கிறது சுத்தமாவே பிடிக்கல. அவன் அண்ணன் கூட சண்டையை போட்டுட்டு வெளியேறின கையோட கோடாரி எடுத்துட்டு ஜெயிலுக்கு போய் அந்த கொலகாரனோட தலைய பொளந்து விட்டுறா. கேரி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு கரெக்டா ஒரு நாளைக்கு முன்னாடி உன்னை யாரோ பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த ஜெயில் வார்டன் அவளை தனியா ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறா. அங்க போய் பார்த்தா நம்ம கேங்ஸ்டர் மூக்குல ஆக்சிஜன் டியூப் எல்லாம் வச்சுக்கிட்டு உடம்பு முடியாத மாதிரி ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருக்கான். அவன் கேரிய பார்த்து, நான் உனக்கு தப்பிச்சு போக ஒரு சான்ஸ் கொடுத்தேன், நீ அதை யூஸ் பண்ணிக்கல, நீ என்ன கொல்லாம நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்ட, இந்த வாட்டி கண்டிப்பா நான் உங்களை யாரையுமே விட மாட்டேன் அப்படின்னு ஒரு மிரட்டல் விட்டுட்டு அங்கிருந்து போறான். அடுத்த நாளே கேரி அந்த 30 நாள் தண்டனையை முடிச்சு ஜெயில இருந்து வெளியே வந்தா. அவளை லூகாஸ் பிக்கப் பண்ணி அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம ஊருக்கு ஒதுக்கப்புறமா அவளுக்குன்னு வாங்கின ஒரு புது வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். அப்படியே அவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது பின்னாலே ஒரு கார் இவங்களை ஃபாலோ பண்ற மாதிரியே இவனுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. சரின்னு ஒரு ஹோட்டல் கிட்ட வண்டியை நிறுத்திட்டு பார்த்தா அங்கேயும் அதே கார் நிக்குது. இவனுக்கு சந்தேகம் வர உடனே துப்பாக்கியை ரெடி பண்ணிக்கிட்டு அந்த கார் கிட்ட போய் எட்டி பாக்குறான். பார்த்தா அங்கே ஒரு லேடி ரொம்ப சாதாரணமா வீட்டுக்கு தேவையான மல்லிகை சாமான்கள்லாம் வாங்கிட்டு கார்ல ஏத்திக்கிட்டு இருக்கா. அவன் பயந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு நிம்மதியா அவங்க 2 பேருமே அங்கிருந்து கிளம்பினாங்க. அன்னைக்கு நைட் அந்த வீட்லயே தங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலைல யாரோ வெளியே இருந்து இவங்களை வாட்ச் பண்ற மாதிரியே லூகாஸ் ஃபீல் ஆனான். அதனால சத்தம் போடாம பின்வாசல் வழியா அவனை சுத்தி வளைச்சு போய் பார்த்தா ஒருத்தன் பைனாகுலர் வழியா இந்த வீட்டையே நோட்ட விட்டுட்டு இருந்தான். கிட்ட போய் துப்பாக்கிய வச்சா அந்த கேன்சர் பேஷண்ட் FBI ஏஜென்ட் தான். நீங்க எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டான். அவன் ரொம்ப பொறுமையா ஒரு தம்மை எடுத்து பத்த வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு வந்தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீ ஒரிஜினல் லூகாஸ் கிடையாது. 15 வருஷத்துக்கு முன்னாடி டைமண்ட் திருடுறதுக்காக ஜெயிலுக்கு போன ஒரு கேடி. அப்ப லூகாஸ் அவனோட துப்பாக்கியை கொஞ்சம் இறுக்கமா பிடிச்சான். அவங்க 2 பேருக்கு முகத்துல அப்படி ஒரு பதட்டம். அந்த கேஸை விசாரிக்கும் போது நானும் அங்கேதான் இருந்தேன். வாட்டி உன்னை ஷெரீஃபா பார்க்கும் போதே உன்னை எங்கேயோ பார்த்திருக்க மாதிரி என் மூளையில ஒரு பெல் அடிச்சது. அப்பவே உன்னை பத்தி எல்லா டீட்டெயிலும் நான் எடுத்துட்டேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு ட்விஸ்ட் உனக்கு சொல்றேன் கேளு அப்படின்னா, நீ அந்த ஒரிஜினல் ஷெரீஃபுட் பாடியை மார்ச்ல இருந்து எடுத்து வேற எங்கேயோ எடுத்து
வச்சிருக்க, சரி அதுல நீ ஒண்ணு மிஸ் பண்ணிட்ட. அவனோட ரத்தக்கார படிஞ்ச சட்டையை மட்டும் நீ விட்டுட்டு போயிட்ட. ஒரு போலீஸ் ஆபீசரோட DNA கண்டிப்பா எங்க ரெக்கார்ட்ல இருக்குன்றது உனக்கு தெரியும். அந்த ரத்தத்தை வச்சு செத்தது யாருன்றது நான் எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு இன்னொரு குண்டையும் தூக்கி போட்டான். உடனே லூகாஸ் கடுப்பாகி அந்த துப்பாக்கி எடுத்து அவனை சுட போனான். அவசரப்படாதடா தம்பி, நான் உன்னை கைது செய்ய வரல. எனக்கு இருக்கிறது கொஞ்ச நாள் தான். நான் கூடிய சீக்கிரத்துல சாக போறேன். அந்த கேங்ஸ்டர் உனக்கு துரோகம் பண்ண மாதிரியே நிறைய பேருக்கு துரோகம் பண்ணிருக்கான். அவனை புடிச்சு நான் உள்ள போடணும். அதுக்கு உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவை. நீ மட்டும் எனக்கு உதவணும்னா இந்த ரகசியத்தை அப்படியே போட்டு மூடி புதைச்சிடலாம் அப்படின்னு ஒரு டீல போட்டான். இவங்க ரெண்டு பேருக்குமே வேற வழியே இல்ல. எதிரிக்கு எதிரி நண்பன்ற கணக்குல சரின்னு இவங்க யோசிக்கும் போதே சட்டுன்னு ஜன்னல் வழியா வந்த ஒரு புல்லட் அவன் தலையில இறங்குது. டீல் போட்ட வேகத்துல மனுஷன் அங்கேயே காலி ஆகுறான். எவனோ ஸ்னைப்பரை வச்சு குறி வைக்கிறான்றதை புரிஞ்சுக்கிட்ட லூகாஸும் கேரியும் டக்குன்னு தரையோட தரையா படுத்துடுறாங்க. அப்படியே பின்வாசல் வழியா புல்லுக்குள்ள மறைஞ்சு பொறுமையா ஊர்ந்து போய் அந்த ஸ்னைப்பரை லூகாஸ் போட்டு தள்ளிடுறான். அந்த பாடியை திருப்பி பார்த்தா அது நேத்து மார்க்கெட்ல இவங்களுக்கு முன்னாடி அப்பாவி மாதிரி மல்லிகை சாமான் வாங்கின அதே பொண்ணுதான். கழுத்துல அந்த டேட்டோவை பார்க்கும் போதே இது கேங்ஸ்டரோட வேலை தானே அவன் புரிஞ்சுக்கிட்டான். இந்த சண்டையில அவன் ஆசையா வாங்கின வீடு மொத்தமா எரிஞ்சு சாம்பல் ஆகுது. வேற வழி இல்லாம கேரிய ஒரு ஹோட்டல்ல தங்க வைக்க வேண்டிய நிலைமை ஆகுது. லூகாஸ் கஷ்டப்பட்டு ஷெரீஃபோட பையன் ஜேசனுக்கு புது ஐடி கார்டெல்லாம் ரெடி பண்ணி தரான். அது மட்டும் இல்ல, நாளை காலைல இங்கேருந்து நீ போயிடணும் வேற அவன்கிட்ட சொல்றான். அதே நேரத்துல புதுசா ஒரு சிகப்பு காரு ஊருக்குள்ள வருது. ஒரு பெட்ரோல் பங்க்ல சில லோக்கல் பசங்க அந்த கார் கண்ணாடியை திருட பார்க்கும் போது அவனுங்களை அந்த காட்டான் அவனுங்களை அடிச்சு ஓட விட்டான். அங்க வேலையை முடிச்சுட்டு அடுத்தது அந்த காட்டான் நம்ம பாருக்குள்ள தான் காலை வச்சான். இவன் இங்க வந்திருக்கிறது லூகாஸ்க்காக கிடையாது, ஷெரீஃப் பையன் ஜேசனுக்காக. ஜேசன் பக்கத்துல உட்காந்துட்டு என்னடா தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும் போதே அவன் பின்னாடி சொருகி வச்சிருந்த துப்பாக்கிய லூகாஸ் பாத்துடுறான். அப்பதான் பெருசு இங்க துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதே அவன் கூட வந்தவன் துப்பாக்கி தூக்க பெருசு கொஞ்சம் கூட யோசிக்காம அடுத்த செகண்டே அவனை சுட்டான். அந்த காட்டானும் பதிலுக்கு சுட லூகாஸ் அவனை அடிக்க அவன் லூகாஸ் அடிச்சு போட்டுட்டு வெளியே ஓடி தப்பிச்சு போயிடுறான். லூகாஸ் துப்பாக்கி தூக்கிட்டு வெளியே ஓடி அந்த காரை சுட்டான். பட் அவன் எஸ்கேப் ஆயிட்டான். ஜேசனை விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது ஒரு பெரிய கேங்ஸ்டரோட ட்ரக் மணியை இவன் தூக்கிக்கிட்டு வந்தது. என்னடா எனக்கு பிரச்சனை கொடுக்குதுன்னே இப்படிலாம் வருவீங்களான்னு அவனை போட்டு அந்த திட்டுறான். அதுக்கப்புறம் அவனோட போலீஸ் டீப்பை கொண்டு வந்து இங்க நடந்த எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணாங்க. அடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் லூகாக்ஸ்ட வந்து நீ இருக்கிற இடையெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது, நீ யாருன்றதே எனக்கு தெரியல, ஊர்ல இருக்க எல்லா கேங்ஸ்டரும் உன்னை நோக்கி தான் வரான், அது எப்படின்னு எனக்கும் புரியல அப்படின்ற மாதிரி நொந்துகிட்டே அங்க வெளியே போனான். அதுக்கப்புறம் இந்த லூகாஸ் மேல நிறைய டவுட் ஆகி இந்த இன்ஸ்பெக்டர் எதுக்கு அவன் ரூமை ஒரு செக்கிங்க போட்டுடலான்னு அவன் ரூமை போய் செக் பண்றான். அவனுக்கு கேரியோட ஃபேமிலி போட்டோ அங்க இருக்கிறத பாக்குறான். இந்த கேரிய போட்டோ வச்சு இவன் என்ன பண்றான்றது அவனுக்கு புரியல. அதை அவன் எடுத்துக்கிட்டு போய் கேரியோட புருஷன் கிட்டவே காட்டுறான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஜேசன் அந்த கேங்ஸ்டர் திருடின பணத்தை பாத்ரூம்ல தான் ஒளிய வச்சிருந்தான். அது எல்லாத்தையுமே லூகாஸ் கிட்ட காட்டினான். அதுக்கப்புறம் அந்த பணத்தை அதுக்குள்ளே வச்சுட்டு அவனை நீ ரூமுக்குள்ளே இரு, வெளியே எங்கேயுமே வராத அப்படின்னு அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு வெளியே போனான். அடுத்த நாள் காலையில மறுபடியும் அந்த காட்டான் ஷெரீஃப் ஆபீஸ்க்கு முன்னாடியே வந்து உட்காந்துருக்கான். லூகாஸ் அவன் கிட்ட பேச போனான். அப்ப அந்த காட்டான் நீ சண்டை போடுறதெல்லாம் பார்த்தா போலீஸ்காரர் மாதிரியே தெரியலையே அப்படின்னு அவன்கிட்ட சொல்ல லூகாஸ் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம இந்த ஜேசன் பையன் என்ன திருநாலும் அதோட 50% எக்ஸ்ட்ரா உனக்கு தரேன், எந்த பிரச்சனையும் வேணாம், நீ உன் முதலாளி கிட்ட அவன் செத்துட்டதாக சொல்லி இந்த பிரச்சனையை அப்படியே முடிச்சிரு, அவனை தேடி மறுபடியும் இந்த ஊருக்கு வராத, வேற யாரும் வரது எனக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு டீலை போட்டான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல சந்திச்சு அவன் கையில இருந்த எல்லா காசையும் எடுத்துக்கிட்டு அதையுமே கொடுத்து அந்த ஊரை விட்டு அனுப்புனான். நிம்மதியா ஒரு பிரச்சனையை எந்த ஒரு சண்டையெல்லாம் முடிச்ச பெருமையோட பாருக்குள்ள வந்து சரக்க போட்டான். அப்பதான் பெருசு பேச்சு வாக்குல மாடியில எலி தொல்லை ஜாஸ்தியா இருந்தது. எலி மருந்து வச்சேன், கொஞ்ச நாளே பிரச்சனை இல்லாம இருந்தது, ஆனா மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த எலி போற மாதிரி பாவலா காட்டி மறுபடியும் வந்துருச்சு பாத்தியா, இதுக்கெல்லாம் விஷம் எல்லாம் செட் ஆகாது, போட்டு தள்ளிடணும் அப்படின்னு எலிய பத்தி இவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். டக்குன்னு லூகாஸ் என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த இடத்த விட்டு வேகமா ஜேசன் தங்கி இருந்த அந்த ஹோட்டலுக்கே ஓடனான். அவன் நினைச்ச மாதிரியே அந்த காட்டான் ஊருக்கு போகல, மறுபடியும் ஜேசன் இருக்க ஹோட்டல்ல வந்து நிக்கிறான். லூகா இங்க வரத்துக்குள்ள அவன் ஜேசனை தூக்கிடுறான். ஆனா லூகாஸ் அவனை ஹைவேஸ்ல வச்சு பிடிச்சிடுறான். இவன் இல்லாம என்னால என் முதலாளியை பார்க்கவே முடியாதுன்னு அவன் சொன்னான். அப்படின்னா நீ என்னை தாண்டி தாண்டா போகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அந்த ஹைவேஸ்ல ட்ரக் எல்லாம் முன்ன பின்ன வந்துகிட்டு இருக்கு. ரோட்ல புரண்டி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தானுங்க. ஒரு கட்டத்துல ஒரு ட்ரக் பிரேக் அடிக்க அந்த ட்ரக்ல இருந்த கண்டெய்னர் கண்ட்ரோல் இழந்து
ஒரு வழியா இவன் கதையை முடிச்சுட்டு ஜேசனை காப்பாத்தி ரூமுக்கு அழைச்சிட்டு வந்து விட்டுட்டு, நீ காலையில இங்க இருந்து கிளம்பிரு, இன்னும் எத்தனை பேர் உன்னை தேடி வருவாங்கன்னு தெரியாது அப்படின்னு அவன்கிட்ட சொன்னான். ஆனா இந்த லூசு பைய ஜேசனு ராத்திரி போய் சரக்கு போறதுக்கு பாருக்கு போனா அங்கே ரெபேக்கா இருந்தா அவ கூட போயிட்டு சரசம் பண்ணிட்டு இருக்கான். இந்த காட்டாங்கிட்ட இருந்து லூகாஸ் காப்பாத்திட்டான். ஆனா பச்சர் கிட்ட இருந்து காப்பாத்த முடியல. அவனால ரெபேக்காவை யாரு தொட்டாலும் ஒத்துக்க முடியாது. அவங்க ரெண்டு பேருமே இஷ்டப்பட்டுட்டாலும் அவ ஒரு அமீஷ் கம்யூனிட்டியை சேர்ந்தவ. கண்ட பசங்களோட கூட பழகிறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால அவனை போட்டு தள்ளிடுறான். ரெபேக்காவுக்கு அழுகிறதா இல்ல கோபுறதான்னு தெரியல. அவனை எதிர்க்கவும் முடியல. வேற வழி இல்லாம அவன் கூடவே போயிடுறான். ஜேசன் பாடி யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு காணாபுணமா ஆக்கிடுறான் பச்சர். அந்த பச்சர் கூட சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த புட்டி அந்த ஓட்டலை சுத்தமா கிளீன் பண்ணி எந்த ஒரு சண்டையும் நடக்காத மாதிரி ஆக்கிடுறான். ஆனா அவன் ஜேசனோட வாட்ச் அங்க கிடக்கிறத மிஸ் பண்ணிடுறான். ஜப்பான் நியூயார்க் சுற்றுப்பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு வரான். என்னடா டைமண்ட்ஸை விற்கிறதுக்கு பையெல்லாம் புடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டான். வைரத்தை வாங்கறதுக்கு பையஸா இருக்காங்க. ஆனா 10 மில்லியன் கண்ணாடி துண்டுகளை வாங்கறதுக்கு எந்த ஒரு பையஸ் ரெடியா இல்லைன்னு சொல்றான். என்னடா நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லும் போது, நீ 15 வருஷம் ஜெயில இருந்தது வைரத்தை கொள்ளடிச்சதுக்காக இல்ல அப்படின்னு சொல்லி அந்த கல்லை உடைக்க அது வெறும் கிளாஸ் பீசஸ் தான். அவன் உன்னை வச்சு செஞ்சுட்டான்டா. நீ அவன் பொண்ணை லவ் பண்ணது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால வேணுக்குனுமே உன்கிட்ட வைரம் இருக்குன்னு சொல்லி அங்க அனுப்பிட்டு போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துருப்பான். உன்னோட மொத்த வாழ்க்கையும் காலி பண்ணி விட்டுருக்கான் அப்படின்ற விஷயத்த அவன் சொன்னான். இதை கேட்கும் போது லூகாஸ் பயங்கரமா கடுப்பாயிருப்பான். அது வார்த்தைகள்ல நம்மளால சொல்லவே முடியாது. அடுத்த நாள் காலையில லூகாஸ் ஜேசனை பார்க்க போனான். ஆனா அவன் இங்க இல்ல. அவன் ஊருக்கு கிளம்பி போயிருப்பான்னு நினைச்சு கிளம்ப போனா. இருந்தாலும் அவனுக்கு ஒரு டவுட் இருந்ததால அவன் பாத்ரூம்ல ஒளிய வச்சிருந்த அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டானான்னு செக் பண்ண போனா அந்த பணம் அங்கதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கட்டில் கிட்ட இருந்த அந்த வாட்சும் பார்த்தான். அந்த பணத்தை ஜேசன் விட்டுட்டு போகவோ மறந்துட்டு போகவோ மாட்டான். இவனை பிடிக்க வந்த ஆளையும் போட்டு தள்ளியாச்சு. அந்த ஆளுங்களும் இவனை தூக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதே சந்தேகத்துல அந்த பார்ல போயிட்டு பெருசுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். அப்பதான் அந்த பையன் ரெபேக்காவோட தண்ணி அடிச்சு பேசிக்கிட்டு இருந்ததை அவன் சொன்னான். அவனுக்கு ரெபேக்காவை பத்தியும் தெரியும். அவ குடிச்சுட்டானா எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஆளுன்னு அவனுக்கு தெரியும். சோ அவன் மொத்த டவுட்டும் பச்சர் மேலேயும் ரெபேக்கா மேலதான் இருந்தது. அதனால ரெபேக்கா விசாரிக்க அவன் வீட்டுக்கே போனான். லூகாஸ் ரெபேக்கிட்ட கேள்வி கேட்கிறான். ஆனா பச்சர் அடிக்கடி உள்ள வந்து அந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்லிட்டு இருந்தான். அப்பதான் பச்சரு, அவளை கேள்வி கேட்கிறியா இல்ல குற்றச்சாட்டுறியா, ஏதாவது தவறு நடந்து போச்சா, நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா, உனக்கு பள்ளம் வெட்டணுமா, பள்ளத்தை அடைக்கணுமான்னு அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரியே அவன்கிட்ட கேள்வி கேட்டான். ரெபேக்கா பதிலும் அவளோட பதட்டமும் கண்டிப்பா ஜேசன் மரணத்துக்கும் இவளுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அவனுக்கு அப்பவே தெரிய வருது. பட் அவனால ப்ரூஃப் பண்ண முடியல. ஒரு கட்டத்துல துப்பாக்கி எடுத்து 2 பேரையும் போட்டலான்னு யோசிக்கிறான். அப்ப கரெக்டா ஸ்டேஷன்ல இருந்து ஒயர்லெஸ்ல அவனை கூட்டதால கொஞ்சம் காம் டவுன் ஆகி யோசிக்க ஆரம்பிச்சான். லூகாஸ் இருந்த கோவத்துல அவனை வெட்ட போறேன் குத்த போறேன்னு சொல்லி பெருசுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். அப்பதான் பெருசு, நீ இன்னும் கிரிமினலாவே யோசிக்கிட்டு இருக்க. கையில அந்த போலீஸ் பேட்ச் இருக்கும் போது ஒருத்தனை எத்தனையோ வழியில குழி தோண்டி புதைக்கலாம், நீ எதுக்கு தப்பா யோசிக்கிற அப்படின்னு சொன்னான். அடுத்தது லூகாஸ் இன்ஸ் கிட்ட போய் பச்சரை எப்படி தூக்கலாம், நீங்க ஷெரீஃபா இருந்தா என்னென்ன பண்ணுவீங்கன்னு அவனுகிட்ட கேட்டான். அப்ப இன்ஸ், அவன் இந்த ஊர்ல எல்லா அயோக்கியத்தனமும் பண்றான், ஆனா நேரடியா பண்ண மாட்டான். அந்த பச்சர்ன்ற மரத்துல நிறைய கிளைகள் இருக்கு, அந்த மரத்தை பிடிச்சி ஆட்டணும், அவனை ரவுண்டு கட்டி நம்ம வம்புழுத்தனா ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணுவான்னு பிளான் பண்றாங்க. முதல் கட்டமா அவனோட ஸ்ட்ரிப் கிளப்பை ரைடு பண்றாங்க. அந்த கிளப்லயும் வேற ஒருத்தன் தான் நடத்துறான். அங்கே பொண்ணுங்க சப்ளை பண்றது, போதைப் பொருள் சப்ளை பண்றது எல்லாமே பச்சரோட வேலை தான். ஆனா யாருக்குமே பச்சரை பற்றி எதுவுமே தெரியாது. இந்த ரெய்டை வச்சு பெருசா கேஸும் போட முடியாது. அங்க இருந்த எல்லா டான்சர்ஸையும் அரெஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும். அப்பதான் ஒரு லேடி அவன் பண்ற அலும்பெல்லாம் தாங்க முடியாம உண்மையை சொல்ல முன் வரா. ஆனா இவளால கோர்ட்டுக்கு வந்து இந்த விஷயத்த சொல்ல முடியாது அப்படின்ற விஷயத்தையும் அவங்கள்ட்ட சொல்லிடுறா. அவன் மூலமா ஒரு ஜெர்மன் கும்பலை பத்தி விஷயம் தெரிய வருது. அந்த குழுவை வச்சு அந்த ஜெர்மன் பசங்களை பிடிச்சானுங்க. அங்க இருந்த ஒருத்தன் பிளாக்கிய அவன் இனத்தை வச்சு தப்பா பேசினான். அப்ப அவன் திடீர்னு போலீஸ்காரன் அடிக்க பாக்குறியானே அவனை போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிடறான். அங்க இருந்த இன்சோ அவன் பதிலுக்கு 2 பேரை போட்டு மிதிக்கிறான். லூகாஸ் ஒருத்தனை பிடிச்சி விசாரிக்கும் போதுதான் அவங்க வெறும் டிரைவர் தான் இவங்களுக்கு கொடுத்த ஆர்டரை அவன் ஒரு இடத்துல போய் இறக்கணும். அந்த ட்ரக் டிரைவர்ஸ் டெலிவரி எடுக்கிற இடத்த லூகாஸ்ட சொல்றாங்க. இவங்களும் அந்த ஃபேக்டரி ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போது அதுவும் டைரக்டா பச்சரை கனெக்ட் ஆகல. அதனால ஒரு வேலையை பண்ணானுங்க. பச்சரோட ட்ரக்கை உன்னை கடத்தி வேகமா ஊட்டிட்டு போய் அந்த ஃபேக்டரி கேட்டை உடைச்சி ட்ரக்கை உள்ள நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாம்பை செட் பண்ணி ஜப்பான்
வெளியே ஓடி வந்துடுறான். அப்பதான் பெருசு, டே ஜப்பான், பாம் வச்சோம், அதை கொளுத்தி விடாம ஓடுறியே, அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட கேட்கறான். ஏதாவது கன் பவுடர் இருந்தா அப்படியே வெளியே இழுத்துட்டு போய் வெளியே கொளுத்தி விட்டுலாம்டா அப்படின்னு சொல்றான். இத பாரு பெருசு, வாயை மூடிட்டு வெளியே ஓடி வந்துரு, இல்லைன்னா இதே இடத்துல வெடிச்சு செதறிடுவ அப்படின்னு எல்லாருமே வெளியே ஓடி போனானுங்க. வெளியே போனதுக்கு அப்புறம் அவருடைய செல்போனை வச்சு பாம்பை ட்ரிகர் பண்ண பாக்குறான். ஆனா ஒர்க் ஆகல. டே நான் அப்பவே சொன்னலடா, என்னோட ஐடியாவை ஃபாலோ பண்ணியிருந்தா இந்நேரம் வெடிச்சு செதற விட்டுருக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது செம்ம டென்ஷன் ஆன ஜப்பான், இரு நான் உள்ள போய் பாக்குறேன்னு சொல்லி ஒரு அடி தான் வச்சான். ஜஸ்ட் மிஸ்ல ஜப்பான் உயிர் பொழைச்சான். விஷயம் கேட்ட இந்த இன்சு நேரடியா போய் அந்த ஃபேக்டரியை பார்த்தான். அப்பவே தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் லூகாஸோட வேலை தானு. அவனால இந்த லேபை பச்சரோட கனெக்ட் பண்ண முடிஞ்சிருக்காது, அதனால மொத்தத்தையும் கொளுத்தி விட்டான் அப்படின்ற விஷயம் அவன் புரிஞ்சுக்கிட்டான். இத்தனை நாளா நேர்மையா இருந்து இவனை பிடிக்க முடியல, அவனே ஒத்துக்கிறான் லூகாஸோட வழிதான் கரெக்ட்ன்ற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிடுறான். இன்னொரு பக்கம் பச்சர் செம்ம டென்ஷன்ல இருக்கான். அவனோட குடோனை வெடி வச்சு தகுத்தது யாருன்னு தேடிக்கிட்டு இருந்தான். அவங்க பினாமி ஒருத்தன் அந்த கிளப்பை பார்த்துக்கிட்டு இருந்தான். லூகாஸ் உள்ள வந்தானே, அவன்கிட்ட வாரண்ட் கேட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டான். வாரண்ட் இல்லாம உள்ள வந்து ரைட் பண்ணிட்டு இருக்கான். உன்னால அவங்களை ஸ்டாப் பண்ண கூட முடியாதா, அப்ப நீ எதுக்கு தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன்னு அவனோட மொத்த கோத்தையும் அவன் மேல இறக்கி வச்சான். அது மட்டும் இல்லாம யாரோ அவனோட ஃபேக்டரி கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி ஃப்ரிட்ஜுக்கு வர கரண்ட் கட் பண்ணி விட்டுருக்கானுங்க. அதனால மொத்த இறைச்சியும் அழுகி போயிருக்கு. இதனால அவனுக்கு கோடிக்கணக்கில் லாஸ் ஆகுது. ஏகப்பட்ட கால்ஸ் வந்து அவனுக்கு டூ மச் ஆஃப் பிரஷர் வர ஆரம்பிச்சிருது. இந்த வேலையெல்லாம் கண்டிப்பா லூகாஸ் தான் செஞ்சிருப்பான். அவன் ஏன் இது மாதிரி செய்யறான்னு அவனுக்கு தெரியாம அவனுக்கிட்டே கேட்க நேரடியா போனான். பச்சர் அந்த பாருக்குள்ள வந்து லூகாஸ் கிட்ட பேசுறான். லூகாஸ் ரொம்ப சாவகாசமா உட்கார்ந்துகிட்டு சரக்க போட்டுக்கிட்டு அவன்கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கான். பச்சர் அவனுக்கிட்ட போய் நீ பண்றதெல்லாம் சரி கிடையாதுன்னு சொன்னான். அதுக்கு பச்சர் சொன்ன பதில் மாதிரியே, நீ என்ன குற்றம் சாட்டுகிறாயா இல்லை கேள்வி கேட்கிறாயா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சான். நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, நான் சால்வ் பண்ணணுமா, பல்ல வெட்டணுமா, பள்ளத்தை அடைக்கணுமான்னு மறுபடியும் அவனோட டைலாக்கை அவனுக்கிட்டே போட்டான். அப்புறம் பச்சர், நம்ம 2 பேருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னு நினைச்சேன் அப்படின்னு அவன் சொன்னா, நீ ஒரு கிரிமினல், நான் ஒரு போலீஸ், உன் கூட எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வேண்டி இருக்குது, அது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, அவ்வளவுதான், எனக்கு நீ தேவைப்பட்ட, உனக்கு நான் தேவைப்பட்டேன், அது அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவன் சீரியஸ் மூட்ல பேச ஆரம்பிச்சான். அப்ப பெருசு நடுவுல வந்து 2 பேரையும் சமாதானப்படுத்தினான். பச்சர் அவனை பார்த்துக்கிட்டே கோவத்தோடய வெளியே போனான். ஜேசனோட மரணம் அவனை போலீஸ் வேலையை ரொம்ப சீரியஸா எடுக்க வச்சிருச்சு. பிளாக்கியும் அவனோட கர்ப்பிணி மனைவியும் ஹோட்டல்ல பேசிட்டு இருக்கிறத அந்த ஜெர்மன் ட்ரக் டிரைவர்ஸ் பாத்துறானுங்க. பிளாக்கி அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அவன் மனைவி கிட்ட போய் ஒரு கருப்பினத்தால கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு குழந்தைய பெற்றிருக்கிறியே அப்படின்னு அவன்கிட்ட வம்பிழுத்து அவளை இனவரியில தாக்குனானுங்க. அதுல ஒருத்தன் அவன் வயிற்றிலே எட்டி உதைச்சான். மறுபடியும் லூகாஸ் அந்த கிளப்ல ஆடுற லேடி கிட்ட போய், நீ சொன்ன விஷயம் எதுவுமே பச்சரை டைரக்டா கனெக்ட் பண்ணல, வேற ஏதாவது உன்னால சொல்ல முடியுமான்னு அவளுக்கிட்ட போய் இவன் கேட்டான். அப்பதான் அவன் ஒரு விஷயம் சொன்னான். நான் ஒரு வாட்டி அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அவன் புக் ஷெல்ஃப் பக்கத்துல ஒரு மறைவா ஒரு இடம் வச்சிருக்கான், ஆனா உள்ள என்ன இருக்குன்றது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னா. அதுக்கப்புறம் அவனுகிட்ட, இன்னொரு வாட்டி என்ன தேடி இங்க வராதிங்க, அவனுங்க ஆளுங்க யாராவது நீங்க இங்க வரத பார்த்தாலே என்னோட மொத்த ஃபேமிலியா அவங்க அழிச்சிருவாங்கன்னு அவன் பயந்தா. இந்த வாட்டி அவன் வீட்டுக்குள்ள நுழையணும்னா கண்டிப்பா வாரண்ட் வாங்கி தான் உள்ள போய் ஆகணும். அதனால முதல்ல அவன் தனியா போய் அந்த அறையில என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நைட் டைம்ல யாருக்குமே தெரியாம அவன் வீட்டுக்குள்ள போய் அந்த அறையை செக் பண்ணா அவ சொன்ன மாதிரியே அவன் அரெஸ்ட் பண்றதுக்கு செம மேட்டர் ஒண்ணு கிடைச்சது. லூகாஸ் வெளியே வரும்போது ரெபேக்கா கரெக்டா அவனை பாத்துறா. ஆனா அவ எதுவுமே சத்தம் போடல. அவனுக்கு தெரியும் இவன் அவனை காட்டி கொடுக்க மாட்டான்னு. அதனால சைலண்டா இவனும் போயிடுறான். அடுத்த நாள் மொத்த போலீஸும் வாரண்டோட பச்சரோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சது. அவன் என்ன விஷயம்னு எல்லார்ட்டையுமே கேட்கறான். ஆனா யாருமே எதுவுமே அவன்கிட்ட சொல்லாம வேகமா உள்ள போனாங்க. லூகாஸ் எதை பத்தியும் யோசிக்காம நேரா போயிட்டு அந்த ரகசிய அறை பக்கத்துல போய் நின்னு அந்த பட்டனை தொடும் போதே பச்சர் காச்சு மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடறான். உள்ள நிறைய ஆயுதங்களும் துப்பாக்கிகளும் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய டாக்குமெண்ட்ஸும் இருந்தது. அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இது போதுன்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. இங்க பிளாக்கியோட ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவ சொன்ன அடையாளத்தை வச்சு அந்த ட்ரக் டிரைவர்ஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றதா வார்த்தை கொடுத்தான் இன்ஸ்பெக்டர். பிளாக்கி ஒரு அமைதியான மனுஷன் தான், ஆனா அவனோட பொறுமை இப்போ மொத்தமா உடைஞ்சு போச்சு. நேரா போறான், கேமராவை மறைக்கிறான், பெல்ட்டை கழட்டி வச்சுட்டு அந்த நாய்களை ரத்தம் சொட்ட சொட்ட விழுத்து வாங்கி விட்டுறான். அதுல 2 பேருக்கும் பயங்கரமான காயம். அதுல ஒருத்தனை சீரியஸா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அவனோட கோவம் நியாயமானது தான், ஆனா அவன் போலீஸா இது செஞ்சது தப்பா போகுது. அப்பதான் அவன் ரொம்ப நொந்து போய், நான் இந்த ஊரோட அழுக்க துடைக்க வந்தேன், ஆனா அந்த அழுக்கு
தப்புக்குள்ளே நானே விழுந்துட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னான். ரொம்ப வருத்தப்பட்டு அவனோட வேலையை ரிசைன் பண்ணி எல்லா விதமான விசாரணைக்கும் தான் ஒத்துழைக்கிறதா சொல்லிட்டு அங்கிருந்து போனான். ஜெயில பச்சர், ரெபேக்கா அப்புறம் அந்த புட்டி 3 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரகசிய அறை யாருக்குமே தெரியாது, அவன் எப்படி கரெக்டா அந்த இடத்துல போய் நின்னா அப்படின்ற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ரெபேக்கா அந்த கிளப் லேடி ஒருத்திய அடிக்கடி வந்து இங்க அழைச்சிட்டு வருவல்ல, அவ ஏதாவது ஒண்ணு போட்டு கொடுத்துருப்பாளோ அப்படின்னு அவ சொல்லும் போதுதான் அவனுக்கே ஒரு டவுட் வந்துச்சு. அப்புறம் அந்த புட்டி கிட்ட கூப்பிட்டு யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ எல்லார் ஐ விட்னஸையும் போட்டு தரலன்னு அவன் சொல்லிடுறான். அதே நேரத்துல ஜப்பான் இங்க கேங்ஸ்டர் எங்கெல்லாம் இருப்பானோ அதெல்லாம் வச்சு ரொம்ப நாளாவே சிஸ்டத்துல செக் பண்ணிட்டு இருந்தான். அப்பதான் FBI சர்வருக்குள்ள போகிறதுக்கு ஒரு வழி கிடைச்சது. அந்த கேன்சர் முடிச்ச FBI ஏஜென்ட் நிறைய டீடைல்ஸ் அதுல வச்சிருந்தான். அந்த FBI ஏஜென்ட் நிறைய நேரத்துல அந்த சர்ச்சில் போய் அந்த கேங்ஸ்டர் தேடிட்டு இருந்திருக்கான். அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, அந்த சர்ச்சோட பாதிரியார் கேங்ஸ்டரோட பிரதர்னு. அதனால உடனே ஜப்பான் நியூயார்க்கு கிளம்பினான். அந்த ஜெர்மன் ட்ரக் டிரைவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த பச்சரோட அடியால் பூட்டி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்க அதையே முடிச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த கிளப் லேடி வீட்டுக்கு போய் பாக்குறான். ஆனா அவ அங்க இல்ல. இவன் அங்க போறதுக்கு முன்னாடியே ரெபேக்கா அந்த லேடிய அந்த ஊர்ல இருந்து பேக் பண்ணி வெளியூருக்கு அனுப்பிடுறா. அவ கூட ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டா, அதெல்லாம் என்கிட்ட கேட்காத, உன் பையனை அழைச்சிக்கிட்டு இந்த ஊரை விட்டு எப்படியாவது ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிடுறா. லூகாஸ் அந்த ரெட் இந்தியன் பையனோட ஒரு மீட்டிங்க போடுறான். அவங்கிட்ட பட்ஜெட் ரூம்ல நிறைய டாக்குமெண்ட் கிடைச்சது. அதுல உன்னோட கேஷ்னோ பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்க வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை அவன்கிட்ட கொடுத்தான். இப்போ அவனை நிறைய ஆயுதங்கள் வச்சிருக்கிற கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அவன் அந்த கேஸ்ல இருந்து எப்படின்னு தப்பிச்சிருவான்னு எங்களுக்கு தெரியும். அவனை பிடிச்சி உள்ள போறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா உனக்கு பிற்காலத்துல நிறைய உனக்கு செய்வேன் அப்படின்ற மாதிரி லூகாஸ் அவன்கிட்ட ஒரு டீல போடுறான். ஜப்பான் நியூயார்க்ல இருக்க ஒரு சர்ச்சுக்குள்ள நுழையிறான். யாருக்கும் தெரியாம உள்ள போய் பார்க்கும் போது அவன் நினைச்ச மாதிரியே அந்த கேங்ஸ்டர் அங்கதான் இருந்தான். அவனை இங்கவே போட்டு தள்ளிடணும்னு துப்பாக்கி எடுத்தான். ஆனா கரெக்டா அவனோட பிரீஸ்ட் பிரதரு ஜப்பானை பிடிச்சிடுறான். அவனை பிடிச்சி யார் என்னன்னு விசாரிக்கும் போது ஜப்பான் கரெக்டா சந்தர்ப்பம் பார்த்து அவனுங்களை அடிச்சுட்டு அவனுகிட்ட இருந்து துப்பாக்கி எடுத்துட்டு அந்த சர்ச்சை விட்டு வெளியே ஓடி வந்தான். அவனுக்கு சரியான ரூட்டு தெரியாம ஒரு கதவை திறந்தான். பார்த்தா நிறைய கும்பல் இருக்கு. அவனுங்களை எப்படியோ சமாளிச்சுட்டு வெளியே வந்தான். பட் கேரி அவரோட பையனுக்கு உடம்பு முடியாம போனதால அவனை பார்க்க வீட்டுக்கே போனான். அவ புருஷனுக்கும் அவளுக்கு இடையில இருந்த கொஞ்சம் மனஸ்தாபம் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. இப்ப அப்படியே மெல்ல மெல்ல செட் ஆகிட்டு வருது. கேங்ஸ்டரும் அவன பிரதரை கூப்பிட்டு உள்ள வந்தது யாருன்னு விசாரிக்க சொன்னான். கண்டிப்பா அது லூகாஸோட ஆளா தான் இருக்கணும் அவங்க முடிவுக்கு வந்தாங்க. இருந்தாலும் அடிப்பட்டவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு சிட்டில இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலையும் செக் பண்ண சொன்னான். ஜப்பான் ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்துல இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாவே அங்க இருந்தான். நினைவு திருமணத்துக்கு அப்புறம் லூகாஸ்க்கு போன் பண்ணி அவன் இருக்கிற இடத்த சொன்னா அவனும் உடனடியாக அங்கிருந்து கிளம்புனான். நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவனோட ஷெரீஃப் பேட்சை இன்சு கிட்ட கொடுத்து நான் திரும்பி வந்தா உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி அங்கிருந்து போனான். போறதுக்கு முன்னாடி கேரியோட வீட்டுக்கு போய் ஜப்பான் ஹாஸ்பிட்டல் இருக்க விஷயத்த சொன்னான். அவளும் உடனடியாக அங்கிருந்து கிளம்ப பார்த்தா. ஆனா அவன் புருஷன் அவளை விடல. அவன் புருஷன் ரொம்ப கோவமா துப்பாக்கியை எடுத்துட்டு அவனை சுட வந்தான். நாங்க இப்பதான்டா எல்லாத்தையும் மறந்து போயிட்டு ஒன்னா வாழ வந்தோம், மறுபடியும் எங்க வாழ்க்கைக்குள்ள வர உனக்கும் அவளுக்கு என்னதான் சம்பந்தம், ஏன் எங்களை போட்டுப்படி உயிரா வாங்குற அப்படின்ற மாதிரி அவனை கத்திக்கிட்டே அவனை அடிக்கவும் போறான். லூகாஸும் ஒரு கட்டத்துல பொறுமை இழந்து அவனை அடிக்க போறான். அவ வரதும் வராததும் அவ கையில தான் இருக்கு, நான் இங்க யாரையும் கம்பல் பண்ண வரல, ஜப்பானோட நிலைமையை சொல்லதான் இங்க வந்தேன்னு லூகாஸ் சொன்னான். 2 பேரும் அடிச்சுக்கிறத பார்த்து ஒரு கட்டத்துல கேரி வேற வழியே இல்லாம அவ அந்த உண்மையை சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. அப்ப இவர் தான் தேவாவோட அப்பா அப்படின்னு சத்தம் போட்டு கத்தனா. நான் அவர் இறந்து போயிட்டதாக உன்கிட்ட சொன்னதெல்லாம் போய் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சா. அவ புருஷனும் வேற என்ன பண்றதுன்னு தெரியாம துப்பாக்கியை இறக்கிட்டு நின்னா. அப்பதான் கேரி கிட்ட போய் பொறுமையா நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும், நான் இப்ப அங்க போகலனா அவன் இங்க வருவான், ஒண்ணு அவன் சாகணும் இல்ல அந்த முயற்சியில நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கிருந்து கிளம்புனாங்க. இங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஜப்பானை போட்டு தரத்துக்கு 2 பேரு பிரீஸ்ட் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு உள்ள நுழைஞ்சாங்க. அவன் பேர் தெரியாதால ஒரு வார்டா செக் பண்ணிட்டு வந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஜப்பான் படுத்து கிடக்கும் போது உள்ள ஒருத்தன் வந்தான். ஜப்பான் அவன் அடிக்க போனா அது நம்மால லூகாஸ் தான். உன்னால நடக்க முடியுமா அப்படின்னு அவன்கிட்ட கேட்டான். ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா, காலில் கட்டு போட்டிருக்கு, என்னால எப்படி நடக்க முடியும் அப்படின்னு கிண்டலா சொன்னான். அப்பதான் கரெக்டா உள்ள ஒரு ஆள் வர மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. அப்படியே வெளியில கேரி அப்படின்னு நடந்து வந்துகிட்டு இருந்தா அப்போ ஒருத்தன் இவளை பார்த்து டவுட்டாக 2 பேரும் மாத்தி சுட்டுக்க ஆரம்பிச்சாங்க. வந்தவன் ரிசப்ஷன் லிஸ்ட புடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா கேரி சின்ன கேப்ல அவன் நெத்தி போட்டுலயே சுட்டா. போலீஸ்க்கும் விஷயம் தெரிஞ்சு அந்த ஹாஸ்பிட்டல ஃபுல்லா சுத்தி வளைக்க ஆரம்பிச்சாங்க.
இங்கே உள்ள வந்தவன லூகாஸ் அடிச்சு முடிச்சுட்டு டாக்டர்ஸ் போல வேஷம் போட்டுக்கிட்டு ஜப்பானை ஒரு வீல் சேர்ல வச்சுட்டே தள்ளிட்டு போறாங்க. அப்ப அதுல ஒரு போலீஸ்காரன் லூகாஸ பாத்துறான். இவன் டைமண்ட் திருடின கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆபீசர் தான் அவரு. அவன் இவனை பார்த்து அடையாளம் பார்த்துட்டு அவனை சேஸ் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஜப்பானை ஒரு சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு அவங்க 2 பேரும் அந்த கேங்ஸ்டரை தேடி கிளம்புனாங்க. ஜப்பானும் நானும் வரேன்னு சொன்னா நீ இருக்கிற நிலைமையில உன்னால நவரவே முடியாது அப்படின்னு சொல்லி அவன் வரதை மறுத்துடுறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் மட்டும் அங்கிருந்து கிளம்புனாங்க. ஜப்பானோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபேட்மேனு பேரு. அவனுகிட்ட போய் இவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள்லாம் வாங்கிக்கிட்டு கேரியும் லூகாஸும் அவங்களோட கடைசி யுத்தத்துக்கு வெறியா கிளம்புனாங்க. அதே நேரத்துல கேங்ஸ்டர் ஆளுங்களும் இவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு அவங்களோட ஆயுதங்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நியூயார்க் சர்ச்சுக்குள்ள 2 பேரும் உள்ள போந்து சண்டை அப்படியே ஆரம்பிக்குது. ஒருத்தனா 2 பேரும் போட்டு தள்ளிட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல சர்ச்சுக்குள்ள புகுந்து எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு பிரீஸ்ட் மட்டும் துண்டா கன் பாயிண்ட்ல நிறுத்தினாங்க. சண்டை முடிஞ்சு போச்சுன்னு நம்ம நினைக்கும் போது ஒரு 6 பேரு மிஷின் கன்னோட வந்து நிக்கிறானுங்க. லூகாஸும் கேரியும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஸ்டன் ஆகி அங்க நிக்கிறாங்க. இவங்க கையில இருக்கிறது சாதாரண கன்னு, எதிர இருக்கிறது 6 மிஷின் கன்னு. லூகாஸ் கையை தூக்கிட்டு சரண்டர் ஆகுற மாதிரி பண்ணா டக்குன்னு 2 பேரும் சேர் பக்கத்துல எகிரி குதிச்சு அவங்கள சுட ஆரம்பிச்சாங்க. அவனுங்க மிஷின் கன்னை வச்சுக்கிட்டு விட்டு பெலாசி எடுக்கிறானுங்க. இவங்களும் இந்த கன்னை வச்சுக்கிட்டுலாம் ஒன்னும் பண்ண முடியாது. அவங்க பாட்டு ஒரு தூண் பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க கையில இருந்த குண்டெல்லாம் தீந்து போச்சு. கையில வச்சிருக்கிறது ஒரு சிங்கிள் பிஸ்டல். இதை வச்சுக்கிட்டு 6 மிஷின் கன்னை எப்படி சமாளிக்கிறதுன்னு 2 பேரும் முழிச்சிட்டு இருக்காங்க. இதோட இவங்க கதை முடிஞ்சு போச்சுன்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்பதான் லூகாஸ் கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு கேரிய நீ இங்க இருந்து ஓடு, நான் அவங்கள டைவர்ட் பண்றேன்னு சொல்றான். இதே வார்த்தையை தான் 15 வருஷம் முன்னாடியும் போலீஸ் அவங்களை சுத்தி வளைக்கும் போது சொன்னான். ஆனா கேரி இப்ப அவன் சொல் பேச்ச கேட்கிற மாதிரி தெரியல. அப்ப லூகாஸ் கட்டி பிடிச்சி கடைசியா அவளுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு அங்கிருந்து எந்திரிச்சா. அவனுக்கு எல்லாரும் மிஷின் கன்னோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவன் ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு அந்த மிஷின் கன் முன்னாடி போய் நிக்கிறான். கம் சவுண்ட் கேக்குது. கேரி இங்க அப்படியே அழுதுகிட்டு இருக்கா. சுட்டது அந்த பிரீஸ்டோட ஆளுங்க கிடையாது. சுட்டது ஜப்பானும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் தான். சும்மா மாசா ஜப்பான் என்ட்ரி கொடுத்தான். அங்க இருந்து அத்தனை பேரையும் சுட்டு கொண்டான் ஜப்பானு. ஏண்டா அவனுக்கு அத்தனை பேர் மிஷின் கன் வச்சிருக்காங்க, நீ ஒத்த கத்தியை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடி போய் நிக்கிற, நீ ஹீரோனா என்ன வேணாலும் செய்வியா அப்படின்னு கேட்டான். எல்லாரையும் முடிச்சதா இவங்க நினைச்சாங்க. ஆனா டக்குன்னு அந்த பிரீஸ்ட் மிஷின் கன்னோட வந்து நிக்கிறான். லூகாஸ் அவனை சுட்டு பினிஷிங் டச் கொடுத்தான். இதுக்கு மேல ஒன்னும் நவர கூட முடியாத கேங்ஸ்டர் அந்த பெஞ்சில் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தான். லூகாஸ் அவங்கிட்ட ஒரு துப்பாக்கியை கொடுத்து நீயே உன்னை முடிச்சுக்கோன்னு சொல்றான். அவனும் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு அவரோட கதையை முடிச்சுக்கிறான். ஒரு வழியா 15 வருஷம் பகை முடிவுக்கு வந்தது. இங்க ரெட் இந்தியன் பையன் ரெபேகாட்ட போய் உன்னோட மாமன் கதை இதோட முடிஞ்சது, அவனோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிக்கிறதுக்கு நான் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ண போறேன், நீ வேணும்னா என்னோட வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு போறான். அன்னைக்கு நைட்டு ரெபேக்கா அவன் இடத்துக்கே போய் அவனை அப்படியே மயக்கிற மாதிரி பேசி திடீர்னு கத்தியால் எடுத்து அவளை குத்தி சாகடிச்சிடுறா. அவன் என்ன இருந்தாலும் என்னோட மாவன்டா, அவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல யாரையும் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனான். பச்சருக்கு பெயில் கிடைச்சது. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வரான். இவ தான் அந்த ரெட் இந்தியன் பையனை கொன்னான்னு சொல்லும் போது அவன் அப்படியே ஸ்டன் ஆகி போயிட்டான். அவனோட தொழிலை அடுத்த லெவல் எடுத்துட்டு போக ஒரு நல்ல வாரிசு வந்ததா அவன் நினைச்சான். பிளாக்கி அவன் மனைவியும் ஷாப்பிங் முடிச்சு வெளியே வரும்போது யாரும் எதிர்பார்க்காத போது அந்த ஜெர்மன் கும்பல் நடு ரோட்ல வச்சு அவங்க 2 பேரையும் சுட்டு கொன்னுடுறாங்க. லூகாஸ் ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இன்ஸ் வந்து அவன் கொடுத்த பேட்சை மறுபடியும் லூகாஸ் கிட்டே கொடுத்துட்டு அங்கிருந்து போறான். ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபைட்ல ஒருத்தனோட கழுத்தை அப்படியே உடைச்சு கொள்றான் அந்த ரெட் போன். அவங்களோட தலைவன் ரெட் இந்தியன் பையன் செத்த விஷயம் அவனுக்கு தெரிய வருது. அப்ப அவன் நம்ம பேன்சிக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு வெறித்தனமா அங்கிருந்து கிளம்புறான். இதோட சீசன் 2 ஆஃப் பேன்சி முடியுது. கேங்ஸ்டர் செத்துட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ரிலாக்ஸ் ஆகாதீங்க. பேன்சி சீரியஸ்ல அமைதிக்கின்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது. உண்மையை சொல்ல போனா சீசன் 1லயும் 2லயும் நீங்க பார்த்ததெல்லாம் வெறும் ட்ரைலர் தான். இனிமே தான் மெயின் பிக்சரே ஆரம்பிக்க போகுது. சீசன் 3ல வெறித்தனமான சண்டைகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ரெட் போன் பேன்சியை ரத்தக்காரம் மாத்த போறது தான். லூகாஸ் எப்படி இந்த 2 பேரையும் சமாளிக்க போறான்னு தான் நாம் பார்க்க போறோம். இந்த வெறித்தனமான சீசன் 3 கதை வேணும்னா நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல வெயிட்டிங் ஃபார் சீசன் 3ன்னு ஒரு போடு போட்டாங்கன்னா உங்க ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு அந்த வீடியோவை உடனே நம்ம ரெடி பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங். இட்ஸ் ஜிகி.